சரி வாங்க, நாம ஒரு விஷயத்த ஆழமா பார்க்கலாம். அதிகாரம் அப்படின்னா உண்மையிலே என்ன? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மையமே. பொதுவா பவர் இல்ல அதிகாரம்னு சொன்னா நம்ம மனசுக்கு என்ன வரும்? பணம், பெரிய பதவி, இல்லைன்னா ஒரு செல்வாக்கு, இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது மட்டும்தானா அதிகாரம்? ஒருவேளை உண்மையான அதிகாரம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம மனசோட ஆழத்திலிருந்து வர ஒரு விஷயமா இருந்தா, இன்னைக்கு நாம இந்த உளவியல் ரகசியத்தை தான் உடைக்க போறோம். இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. அதிகாரம்னா மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, அவங்களோட பார்வைய, அதாவது பெர்செப்ஷனை கண்ட்ரோல் பண்றது. இத நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபவுண்டேஷன். சரி, முதல்ல அதிகாரத்தை பத்தி நாம எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னா, உண்மையான பவர் எப்பவுமே சத்தம் போடாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜி. பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு கத்துறவங்கள பார்த்தா அவங்க ஸ்டேபிளா இல்லாத மாதிரி தோணும். ஆனா அதே ஒரு பெரிய ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல கூட ஒருத்தர் அமைதியா கூலா இருந்தா நாமளே அறியாம நம்ம மனசு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். இவரை நம்பலான்னு தோணும். அப்போ அதிகாரத்தை அடையறதுக்கான முதல் படி என்ன? நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படலாம். அது மத்தவங்கள இல்ல, உங்களையே நீங்க கட்டுப்படுத்துறது தான். இந்த வரிய பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. உங்களோட நரம்பு மண்டலம், அதாவது உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் உங்களோட முதல் சிம்மாசனம். நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலனா எப்படி மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? சுய கட்டுப்பாடு தான் எல்லாத்துக்கும் சாவி. சரி, அடுத்தது அதிகாரத்தோட 2 முகங்கள பார்க்கலாம். இத புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பதவி, அதிகாரம். இது உங்க டைட்டில்ல இருந்து வர்றது. நீங்க ஒரு பாஸ், ஒரு மேனேஜர். ஆனா என்ன, அந்த பதவி போச்சுன்னா இந்த அதிகாரமும் போயிடும். இது டெம்பரரி. இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, தனிப்பட்ட அதிகாரம். இது உங்க கேரக்டர்ல இருந்து, உங்க ஆளுமையில இருந்து வர்றது. இது ஒரு காந்தம் மாதிரி, மத்தவங்களை ஈர்க்கும். இது நிரந்தரமானது. அப்போ இந்த பர்சனல் பவரை எப்படி உருவாக்குறது? அதுக்கு 3 படிதான். முதல்ல தன்னம்பிக்கை. 2வது உங்க வேலையில நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். 3வது நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது எவ்வளோ பெரிய குழப்பமான சூழ்நிலையிலையும் ஜனங்க உங்களை நம்பி உங்க பின்னாடி வருவாங்க. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். அதிகாரத்தை உருவாக்குறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய சில பிராக்டிக்கலான சைக்காலஜிக்கல் டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஹியூமன் சைக்காலஜி தான். ஒரு பொருள் ரொம்ப கம்மியா, அதாவது பற்றாக்குறையா இருந்தா அதோட மதிப்பு அதிகமாகும், இல்லையா? அதேதான் நமக்கும். நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கிடைச்சீங்கன்னா உங்க மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மத்தவங்களுக்கு தேவைப்படுற ஒரு மதிப்புமிக்க விஷயத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது அறிவா இருக்கலாம், நல்ல வாய்ப்புகளா இருக்கலாம், இல்ல கனெக்ஷன்ஸா இருக்கலாம். இல்லனா மத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நீங்க கொடுக்கணும். நீங்க மத்தவங்களுக்கு வேல்யூவை கொடுக்கும்போது நீங்க பவர்ஃபுல் ஆகுறீங்க. சிம்பிள். இப்போ பாடி லாங்குவேஜை பத்தி பார்க்கலாம். நீங்க எவ்வளோ பவர்ஃபுல்லா தெரியுறீங்கன்றதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ரொம்ப சிம்பிள். நேரா நிமிர்ந்து நில்லுங்க. பேசும்போது அவசரப்படாம வார்த்தைகளுக்கு நடுவுல சின்னதா கேப் விட்டு மெதுவா பேசுங்க. கடகடன்னு பேசுனா அது ஒரு விதமான பதட்டத்தை காட்டும். ஆனா ஒருத்தர் கேள்வி கேட்டதும் உடனே பதில் சொல்லாம ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு பதில் சொன்னா அது உங்க வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட்ட கொடுக்கும். அட இவர் என்ன சொல்லப் போறார், மத்தவங்களே உன்னிப்பா கவனிப்பாங்க. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதிகாரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான, ஒரு முரண்பாடான ரகசியம் இருக்கு. இத ஒரு வார்னிங்கும் எடுத்துக்கலாம். அந்த முரண்பாடு என்ன தெரியுமா? ஒருத்தர் அதிகாரத்துக்காக எவ்வளோ அதிகமா ஏங்குறாங்களோ அது அவங்கள விட்டு அவ்வளோ தூரம் விலகி போகும். ஏன்னா அந்த பாதுகாப்பின்மை உணர்வு, அந்த இன்செக்யூரிட்டி ஈஸியா வெளியே தெரிஞ்சிடும். ஆனா உண்மையான பவர் அப்படி இல்ல. அது ஒரு அமைதியான தன்னம்பிக்கை. மத்தவங்க நம்மள லைக் பண்ணணும், பாராட்டணும்ன்ற தேவையே அதுக்கு இருக்காது. எப்போ நீங்க எல்லாரும் நம்மள விரும்பணும் அப்படின்ற அந்த கட்டாயத்திலிருந்து வெளியே வர்றீங்களோ அப்போதான் உண்மையான அதிகாரம் வளர ஆரம்பிக்குது. ஏன்னா சிம்பிள், பாப்புலாரிட்டியை விட நாம சம்பாதிக்கிற மரியாதை தான் ரொம்ப நாளைக்கு நிக்கும். இங்க ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு பவர் அதிகமாக மத்தவங்க மேல இருக்கிற எம்பத்தி, அதாவது பச்சாதாபம் குறையுதான். அதே சமயம் ரொம்ப ரிஸ்கான முடிவுகள் எடுக்குமோ தோந்துமா. அதனால ஒரு சுய விழிப்புணர்வு இல்லைன்னா இந்த அதிகாரம் உங்களைய மாத்திட வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசிட்டோம். அப்போ உண்மையான அதிகாரத்தோட ஆதாரம், அதோட சோர்ஸ் என்னன்னு ஒரு தடவை தொடுத்து பார்த்துடலாமா? சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, உங்க எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணுங்க. 2, மத்தவங்களுக்கு ஒரு வேல்யூவை உருவாக்குங்க. 3, கம்மியா பேசுங்க, அதிகமா கவனிங்க.
கடைசியா நான் உங்ககிட்ட விட்டுட்டு போற ஒரு சிந்தனை இதுதான். பதவி, பட்டம் மாதிரி வெளியிருந்து வர்ற பவர் எல்லாம் டெம்பரரி. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா உங்க கேரக்டர்ல இருந்தும் சுய கட்டுப்பாட்டுல இருந்து வர்ற உள்ளார்ந்த அதிகாரம் இருக்குல்ல, அது ஒரு மேக்னெட் மாதிரி எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். நாம இன்னைக்கு பேசின இந்த விஷயங்கள் அதிகாரத்தை பத்தின உங்க பார்வைய கொஞ்சமாவது மாத்திருக்கா? உங்களுக்கு அதிகாரம்னா என்னன்னு தோணுது? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சைக்காலஜி, செல்வாக்குன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கலாம்.